அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, அதாவது யாருடைய வாழ்க்கையில தீராத பண கஷ்டம் இருக்கின்றதோ, அவங்க அதுவும் என் கையில பணமே சேரவே மாட்டேங்குது. வரவேண்டிய பணமும் கைக்கு வரவே மாட்டேங்குது. அதேபோல வருமானம் வருது. ஆனால் செலவுக்கு மீறி போறனால, அது எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. அதனால நான் அடிக்கடி கடன் வாங்கி கடன் பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. என்னால கொடுத்த பணம் திரும்ப என்னால அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல. மேலும் வீண் விரய செலவுகள் ஏற்படுது. மருத்துவ செலவுகள் ஏற்படுது. மேலும் இது மாதிரி பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இந்த பரிகாரத்தை வருகின்ற அமாவாசை நாள்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக ராஜயோகம் உண்டாகும். பணமும் சேர ஆரம்பிக்கும். அதுவும் பாருங்க, இப்ப எந்த வேலைக்கும் போகாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சால் ராஜயோகம் உண்டாகும் என்று சொல்லலைங்க. சரியாங்க? நீங்க உழைக்கின்ற காசே கையில தங்கள வீண் விரைய செலவுகள் வருது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதாங்க. அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாது. இனி பாருங்க, பண வரவுல தடை இல்லாமல், அந்த இடத்துல பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் தங்கு தடையின்றி பணமானது வந்துகிட்டே இருக்கும். மேலும் சொல்லப்போனால் உங்கள் உழைப்புக்கு இன்னும் அதிகமாகவே ஊதியம் கிடைக்கும். இன்னுமே அதிகப்படியான ஒரு சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் ஏற்படலாம். தொழில் செய்யும்போது தொழில்ல மேலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது வரும். சரிங்க. இந்த ஒரு பரிகாரத்தை எந்த நாள்ல செய்யணும், எந்த டைம்ல செய்யணும், எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நாம அமாவாசை நாள்ல செய்யறது ரொம்பவும் சிறப்புங்க. அதுவும் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைங்கிறது சக்தி வாய்ந்தது. அப்படினாலும் அந்த வகையில ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அந்த தமிழ் மாதத்தின் சிறப்போடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை இன்னும் தனி சிறப்பு வாய்ந்தது என்று கூட சொல்லலாம். இந்த முறை நமக்கு மார்ச் மாதத்தின் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை திதியானது வந்திருக்குங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த அற்புதமான இந்த நாள்ல இந்த திதி அமைஞ்சிருப்பதே சிறப்பு என்றும் கூட சொல்லலாம். இந்த நாள்ல நிறைய சிறப்புகள் இருக்குங்க. இப்ப இந்த அமாவாசை திதி எப்ப தொடங்குதுன்னா, இப்ப மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலையில 8 மணி 29 நிமிஷம் போது இந்த அமாவாசை திதியானது தொடங்குது. இது மறுநாள் காலையில, அதாவது வியாழக்கிழமை அன்று காலை 7 மணி 29 நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க. இப்ப இந்த பரிகாரத்தை புதன்கிழமை நாள்ல தான் செய்யணும். அதாவது அமாவாசை திதி தொடங்குது இல்ல, அப்புறம் அதுக்கப்புறமா நீங்க இதை செய்யணும். 8 மணி 30 நிமிஷத்துக்கு மேல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் இந்த நாள்ல ராகுகால யமகண்ட தவிர்த்து மத்த நேரங்கள்ல இதை நீங்க செய்யலாம். இப்ப புதன்கிழமையில ராகுகாலம் எப்ப வருதுன்னா, மதியம் 12 மணியில இருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் இருக்குங்க. யமகண்டம் காலையில 7:30 இருந்து 9 மணி வரைக்கும் இருக்குங்க. இப்ப 8:30க்கு இந்த அமாவாசை திதி தொடங்குது என்று நினைச்சாலும் இந்த அரை மணி நேரம் மட்டும் நமக்கு யமகண்டம் இருக்குது. அந்த டைம்ல மட்டும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்வது நல்லது. இந்த பரிகாரம் செய்ய ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லாமல் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். தொழில் பார்க்கக்கூடிய இடம், வீடு மற்றும் 2 விதமாக நம்ம செஞ்சு இதை 2 பக்கங்களிலும் வச்சுக்கலாம். ரொம்பவும் ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். இதற்கு சின்னதா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிற துணியானது குரு பகவானுக்கு உரியது, மங்களகரமானது என்றும் கூட சொல்லலாம். மஞ்சள் நிற துணி இல்ல அப்படிங்கிறவங்க ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து அதை உங்களுடைய மஞ்சள் நிற துணி, அதாவது மஞ்சளை வச்சு மஞ்சத்தூளை கலந்து உங்க உள்ளங்கை அளவு அந்த துணியை வச்சு கட் பண்ணி எடுத்து நல்லா மஞ்சள் கலந்து தண்ணி விட்டு கலந்து அதை நல்லா துவட்டி எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு நிழல்ல வச்சு நல்லா உலர வச்சிருங்க. இப்ப இந்த துணி காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு வச்சுக்கணும். இது பெருஞ்சீரகம் என்று சொல்லுவோம். பச்சை நிறமாக இருக்கும். இது மகாலட்சுமி தாயாரின் வசியம் கொண்ட பொருள் என்றும் கூட சொல்லலாம். அதுலயும்
வீட்ல இருக்கிறதே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். புதுசா எதுவும் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. அதுவும் உங்களது வலது கையில எடுத்து இந்த மஞ்சள் தூளில போட்டுருங்க. அடுத்தது 3 ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஏலக்காய் வந்து நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. அதே போன்ற மகாவிஷ்ணுக்கும் ரொம்பவும் ஒரு பிரியமான ஒரு பொருள். புதன்கிழமை அப்படிங்கிறதே வந்து மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் என்றும் கூட சொல்லலாம். அதனால இந்த நாள்ல ஏலக்காய் எடுத்து பரிகாரம் செய்வது இன்னுமே சிறப்பு. அடுத்து ஒரு சிறுதுண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரமும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் இருவருக்குமே வந்துட்டு பிடித்தமான ஒன்று. இதுவும் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. என்னென்ன அந்த மஞ்சள் நிற துணியில போட்டிருக்கோம்னா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய் மற்றும் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு, அது ஒரு முக்கியமான இன்னொரு வேர் வந்துட்டு அது கூட நம்ம போடணும். அது தேவைப்படுது. அது என்ன வேருன்னா, குப்பைமேனி வேர். இந்த குப்பைமேனி வேர்ல நிறைய மருத்துவ குணங்கள் வந்துட்டு இருக்குங்க. அதுவும் இந்த குப்பைமேனி வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு நீக்குவதற்கு இது ரொம்பவும் உதவியாகவே வந்துட்டு இருக்கு என்றும் கூட சொல்லலாம். அதே போல தாந்திரிக பரிகாரத்திற்கும் இந்த செடியினுடைய வேர் அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்குங்க. அதாவது இந்த குப்பைமேனி செடி ரோட்டு ஓரமா எங்க பார்த்தாலும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்க முன்னாடியே பார்த்து அதை வச்சுட்டு பறிச்சுட்டு வந்து வேரை மட்டும் நல்லா எடுத்து நல்லா கழுவி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாலை 6 மணிக்கு மேல எந்த ஒரு செடியா, இலையா இருந்தாலும் வந்து அத வந்து நம்ம பறிக்கவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடிய புடுங்கும்போது மூலிகை சாபம் நசி நசின்னு மறக்காம சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அத பறிச்சுக்கோங்க. ஏன்னா, எனக்கு தேவைக்காக தான் வந்துட்டு உங்கள நான் பறிக்கிறேன். எனக்கு பலன் குடுங்க. வேறு எந்த ஒரு சாபமும் விடாதீங்க என்று மனசார வேண்டிக்கிட்டு, அதன் பிறகு பொறிச்சுட்டு நீங்க வந்துருங்க. அதற்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு மஞ்சள் கலந்த தண்ணீர்ல இத வந்து நல்லா கழுவிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த செடியின் வேர வந்து நீங்க சிசர வச்சு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா, இதற்கு எந்த ஒரு ஆயுதமே வந்துட்டு நம்ம பயன்படுத்தி அத கட் பண்ணக்கூடாது. கையில இல்லைன்னா கல்லு, இல்லைன்னா மரம், ஒரு ஷார்ப்பான ஒரு இது வச்சுதான் வந்துட்டு நம்ம அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இந்த வேர்ல மஞ்சள் கலந்து நீங்க பூசி விட்டு குங்குமம் வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நல்லா ரெடி பண்ணி வச்ச அந்த பொருட்கள் கூடவே அந்த துணியில வச்சிடுங்க இந்த வேரையும். இப்ப இத வந்து ஒரு மூட்டை மாதிரி நீங்க ஒரு முடிச்சு போட்டு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அத வந்து உங்க வீட்டு பூஜை அறையில கொண்டு போயிட்டு எந்த சுவாமி படம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த சுவாமி படம் முன்னாடி வந்து வச்சிடுங்க. இப்ப அந்த மூட்டைய வைக்கும்போது நீங்க மறக்காம தீபம் ஏற்றி விட்டுறணும். இப்ப காலையில வந்துட்டு முன்னோர் வழிபாடு வந்து நம்ம செய்வோம். அதற்கு பிறகு மாலை நேரத்துல இந்த மூட்டைக்கு ஒரு தீபம் மட்டும் மறக்காம ஏற்றி வச்சிடுங்க. அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை எல்லாம் வந்துட்டு காட்டும்போது இந்த மூட்டைக்கு வந்து இன்னுமே ரொம்ப ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு முடிச்சாகவே வந்துட்டு அது மாறிடும். இது அமாவாசை முழுக்க முழுக்க அங்கேயே வந்துட்டு இருக்கட்டும். இப்ப அமாவாசை முடிந்த பிறகு வியாழக்கிழமை அன்று எடுத்து நீங்க எங்க பணம் வைப்பீங்களோ அங்க வந்து அந்த மூட்டைய வச்சிடுங்க. இந்த மாதிரி மாசம் ஒரு முறை வந்துட்டு நீங்க மாத்துனீங்க அப்படின்னாலும் போதும். இத உங்க வீட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு மாசத்திலேயே தொழில் செய்யற இடத்தில் ஆகட்டும், வீட்ல ஆகட்டும் வருமானம் பல மடங்கு பெருகும். இத வந்து தவற விடாம அனைவரும் வந்துட்டு செஞ்சு பலனடையுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.